டிஜே சங்கல் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இப்போ அவங்க அந்த காலத்தில் மெசேஜில் சொல்லுவாங்க, கேட்டது நல்ல ஞாபகம் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, ஒரு ஊழியக்காரனையோ சக விசுவாசியோ தூசிச்சுட்டு ஒருத்தன் நல்லா இருந்தான் வாழ்க்கையில் இல்லைம்பர். அவர் ஏஜிக்கு அவர் சொல்லுவார், நான் பார்த்ததே இல்லைம்பர். ஒருத்தனை பற்றி தப்பாக பேசிட்டு அவன் தப்பு செய்கிறானோ இல்லையோ அது அவனை பொறுத்து. ஆனால் அவனை பற்றி பேசிட்டு இவன் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லைம்பார். அது உண்மையும் கூட. ஏசுக்கிட்ட ஒன்றே ஒன்று கற்றுக்குங்க, நான் முடிச்சிடுறேன். தன்னை ஒருத்தன் மறுதளிச்சிட்டான், ஒரு தடவைக்கு 3 தடவை மறுதளிச்சுட்டு அடுத்து அவனை வர சொல்கிறாரு. அவன் வரான் பார்க்க அவரை. நீங்கள் போய் பாருங்கள், ஒரு தடவை கூட ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்க மாட்டார். ஒரு தடவை கூட கேட்க மாட்டார். மறைமுகமாகவும் கேட்க மாட்டார், நேரடியாகவும் கேட்க மாட்டார். அவங்ககிட்ட கேட்பார், என் ஆடுகளை. எவ்வளோ பெரிய பொறுப்புக்கு திருப்பி கொடுக்குறாரு பாருங்க. அவன் நம்மளா தான் என்ன பண்ணுவான், மறைமுகமாவது ஒரு குத்திடுவான் இல்லையா? மறைமுகமாக என்ன செஞ்சிருவான், குத்திடுவான். அதுவும் எங்களை மாதிரி ஊழியக்காரன் எப்படி குத்துவோம் தெரியுமா? எனக்கு ஒரு சகோதரனுக்கு தெரியும், அவன் அங்கே தான் உட்காந்துருப்பான். அந்த சகோதரனுக்கும் தெரியும் அவர் நம்மளை தான் சொல்கிறார், நமக்கும் தெரியும் அவனை தான் சொல்கிறாருன்னு. அதை விட பெரிய கொடுமை, சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அவர் அவரை தான் சொல்கிறாரு. ஆனாலும் நாங்கள் சொல்கிற டேக் எப்படி இருக்கும்னா, ஒரு சகோதரனை நான் அறிவேன், அவருடைய பெயர் லாசருவா இருக்கும் நியாயமாக. அவருடைய முதல் பெயர் லா, கடைசி பெயர் ரூ, நடுவில் சா வரும் என்று நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். இவ்வளவே எங்களுடைய தானே. சபையில் உட்காந்து என்ன செய்ய? உங்கள் அக்கா தங்கச்சிக்கு நடந்தால் சும்மா இருப்பீங்களா? உங்கள் அண்ணன் தம்பிக்கு நடந்தால் சும்மா இருப்பீங்களா? அந்த இருதயம் வர வேண்டாமா? ஒரு பையன் தப்பு செய்கிறான்னா அவன் ஏன் பையன் தப்பு செய்கிறான்னு தான் பார்க்கணும், அவன் திருந்தணும் தான் நினைக்கணும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாலிப பிள்ளை பையன் ஒருத்தன் ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஒரு தப்பு பண்ணிவிட்டான். ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு என்ன சொன்னார், அந்த பையன் தப்பு பண்ணுறான், அவனை இது பண்ணுங்க, அந்த பையனை அப்படி பண்ணுங்க என்ன சொன்னார். நான் சொன்னேன், அந்த வயசில் அவன் அந்த தப்பை தான் செய்வான். யார் செய்யலை, அவனை திருப்பி உருவாக்கணுமா இல்லை அவனை கொல்லணுமா? நான் சொல்லுவேன், இன்றைக்கி அவன் திருமணமாகி பிள்ளைகளோட நல்ல ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அன்னைக்கு மட்டும் அவனை கொண்டு இருந்தோம்னா அவன் ஆண்டவரோட்டே தூரம் போயிருப்பான். கிறிஸ்தவம் என்பது விழுந்தவனை கல்லெறிந்து கொள்ளுவதல்ல, விழுந்தவனை எழுந்து நிற்க பண்ணுவது. அதுதான் கிறிஸ்தவம்.